பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் பார்வதி நாமினேஷன் இல்லைன்ற போது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் என்ஜாய் பண்ணிருக்காங்க. அப்போ அமித் கிட்ட இதை பத்தி பேச வரும்போது சைலண்டா கம்முனுன்ற மாதிரி ஒரு மொக்க போட்டாரு. அடுத்து அங்க சபரியை பத்தி நிறைய விதமான டிஸ்கஷன் நடக்குது. கமருதீன், வினோத் மற்றும் இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன், ஒரு புதிய குரூப்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த குரூப்போட வேலைகள் ஆரம்பிச்சு பாக்குறாங்க. அடுத்து இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்குமோ, டபுள் எவிக்ஷன் இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தோடு ஆதிரை மற்றும் கனி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த வாரம் நம்ம பக்காவாக பண்ணியிருக்கோம்பா, டாஸ்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்கோன்ற மாதிரி விக்ரம் மற்றும் அரோராவோட டாக்ஸ்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ சாண்ட்ரா நைட்டும் போயிட்டு கேமரா முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷனை போயிட்டு குழந்தை சாப்பிட்டாங்களா பார்த்துங்க, ஸ்கூலுக்கு ஒழுங்காக அனுப்புங்க. ஏதோ மாஸ் அப்படின்ற மாதிரி சர்ச்சில் ஏதோ ஒரு பண்டிகை வரும்ல, இப்போ இதில் கிறிஸ்மஸில் அதுக்கு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய மாஸ் 7ஆம் தேதி கொடுத்துருன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்டுக்கு பல விதமான அட்வைஸும் அவங்களுடைய ஃபீலிங்ஸும் கண்ணீர் துளிகளோடு தெரிவித்த தருணத்தை நம்மளால பார்க்க முடிச்சு. அடுத்து ஒரு பக்கம் பார்வதி ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. ஏன்னா நாமினேஷன்ல இல்லை இல்லையா, அந்த குஷியில அவங்களால ஜாலியா இருக்க முடியுது. ஆட்டம் பாட்டம் பயங்கரமான வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ரியலி ஐ என்ஜாய்டு. ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இருந்தது பார்க்கும்போது நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அமித் கிட்ட பேச வரும்போது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வராங்க. இந்த வாரம் இந்த ஓட்டிங் ப்ராசஸ் இதை பற்றி சொல்ல வரும்போது அமித், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா பாரு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, சைலண்டா கொஞ்ச நேரம் நான் இரு, நல்லது தானே உனக்கு பண்ணியிருக்காங்க, உனக்கு என்ன இது பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஸோ நீங்கள் அவ்வளோக்கா ஓட்டு போட்டிருக்காங்க, நீ போன வாரம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க, ஓட்டு போடாமல் உன்னை காப்பாற்றி வச்சிருக்காங்க. அவங்களாம் மனசாட்சியாக தான் இருப்பாங்க, கொஞ்சமாவது லாஜிக்காக யோசிச்சு பாரு. அப்படி ஓட்டு போடாமல் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிற பொண்ணுக்கு ஓட்டு போட்டு நாமினேஷன் தரலாம், அவங்களுக்கு கெட்ட பேர் மக்கள் கிட்ட வராதா? மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க, அவங்களுக்கு தானே கெட்ட பேர் ஆகும். இது கூட புரியாதையா இருப்பாங்க. அந்த பேசிஸ்ல யோசிச்சுப்பாரு. அதனால என்னமோ நான் அவங்களுக்கு நல்லவன்னு சொல்லவே இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ மக்கள் இது வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஓட்டு போடாமல் காப்பாற்றலை, மொதல் திருத்தம். ரெண்டாவது பிக் பாஸ் உங்களை காப்பாற்றி உங்களை சந்தோஷப்படுத்தி வச்சிருக்காரு, அதுதான் பாயிண்டே தவிர்த்து அமித் அவங்க போடாமல் விட்டாங்கலாம் பேசாதீங்க. போட்டாங்க, பிக் பாஸ் காப்பாத்திட்டாரு அப்படின்ற ஒரு அநியாயத்தை பண்ணியிருக்கிறார் அமித் அவர்களே அப்படின்றதான் தோணுச்சு. இது ஒன்று. அடுத்து அங்கேயே கானா வினோத் இன்னைக்கு சபரி ஆனவனா ஏதாவது ஒன்று பேச போனோன்னு வச்சுக்கலாம், 10 நிமிஷம் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி வினோத் சபரி மேலே காண்டில் இருக்கார். ஏன்னா அந்த போன வாரம் நகர் டாஸ்கில் கரெக்டாக சபரி சொதப்பி இருக்கான், ஒழுங்காக செயல்படலைன்றதா இருக்கட்டும், காலில் டிபேட் பண்ணும்போது குறுக்கில் வந்ததெல்லாம் வினோத் சொல்லிருக்காரு. அந்த பையன் அழகாக தடுக்க இது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் தான். அதுக்கு நடுவில் கானா வினோத்தா போய் ஏறிட்டு சபரியை குற்றச்சாட்டு பண்ணுறதுலாம் அநியாயமாக இருக்குது. அதை அங்கே வெளிப்படுத்துறாரு. உடனே பாரு, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா 10 நிமிஷம் டைம் கேட்டுகிட்டே இருப்பான், எதுக்கு அவன் பண்ணுறான் அப்படின்னும் போது உடனே கானா வினோத் சொல்கிறார், அவன் போயிட்டு வெளியே உட்காந்துக்கிட்டு மொத்தத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பேசுவான் பாரு, அப்படிதான் பண்ண முடியும் அவனால், அதுக்கு தான் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. உடனே இவரில் அவன்லாம் துரோகம் பண்ணிட்டான், சபரி துரோகம் பண்ணிட்டு இருக்கான், ஸோ நேற்று எனக்கு பார்க்கும்போது எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கமருதீன் பேசுறாரு. அந்த ஒரு துரோகம் மோடு இல்லை, எஃப்ஜே தான் பண்ணியிருப்பான்னு நினச்சா எஃப்ஜே பண்ணியிருக்க மாட்டான், சபரி தான் அந்த டீமுக்காக விளையாடி இருப்பான், துரோகம் பண்ணியிருப்பான், இன்னுமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. துரோகம் பண்ணலையா? அதுக்கப்புறம் அவன் பண்ண ரியாக்ஷன்லாம் கமருதீன் டெமோ பண்ணி காட்டுறாரு. அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல ரியாக்ட் பண்ணார்ல, அதெல்லாம் டெமோ பண்ணி காட்டுறது, சபரியோட ரியாக்ஷன் காட்டுறது, இதெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்கு. உடனே பார்வதி இதுல ஆக்டிங்னு ஒன்று பண்ணாம பத்தியா, இன்ட்ரோ கொடுத்துட்டு நல்லா இருக்கான்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டிருப்பான் அப்படின்றதையும் சொல்றாங்க. அவன் ஒரு ஆக்டர் தானே, அவனுடைய ஆக்டிங் எஃபெக்ட் எல்லாம் போட்டு காமிச்சிருக்கலாம், அதை கூட காட்ட தெரியலையா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்ததாக என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உள்ள இந்த டிஸ்கஷன் போது அரோரா மற்றும் விக்கல்ஸ்-விக்ரம்குள்ள டிஸ்கஷன் போது, இந்த வாரம் நம்ம ஒரு நல்ல ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கோம் கேப்டன்சி டாஸ்க்ல. ஏன்னா பிக் பாஸே கேப்டன்சி டாஸ்க் அவரை பாராட்டி புகழ்ந்தார்ல, அந்த பெஸ்ட் கொடுத்ததுல நம்மளாம் அடங்கியிருக்கோம். என்னதான் நம்ம ஜெயிக்கலனாலும் அந்த ஒரு டேவை நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான டே, பிக் பாஸ்க்கும் சரி நமக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லான டே பண்ணியிருக்கோம்ல, அந்த விதத்தில் சந்தோஷம் தான். நாளைக்கு நம்ம ரொம்ப ஜாலியாக போகலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். மக்களே, சில பேர் கேட்டிருந்தீங்க வீக்லி டாஸ்க் என்னன்றதை, அதை இங்கேயே சொல்லிடுறேன். கோட் டாஸ்க் தான் வீக்லி டாஸ்காக இருக்கும், மெஜாரிட்டி ஆஃப் த பாசிபிலிட்டி. எப்படி சொல்கிறீங்கன்னா, அந்த கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடந்துச்சு இல்லையா, அந்த கேப்டன்சி டாஸ்கில் பார்த்தீங்கன்னாவே அந்த வால் போஸ்ட் ஒட்டி வச்சிருப்பாங்க பாருங்கள், ஆக்டிவிட்டி ஏரியாவில் அந்த பேப்பர்லாம் நகர்ற மாதிரி கிளிகிற மாதிரி கூட நீங்கள் திரும்பவும் 1 hour எபிசோட் கூட போய் பாருங்கள். அதில் அந்த பேப்பர்லாம் ஒட்டி விட்டு இருக்கும்போது பில்லர்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் ஏ கோட் டாஸ்க். இவனுங்களை வச்சு ஃபிசிக்கல் டாஸ்க் விளையாட முடியாது, வச்சா
இவனுங்க ஏதாவது பண்ணி ஏதாவது ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. அதனால கோர்ட் டாஸ்க் வச்சு சண்டையை மூட்டி விடலாம், விவாதம் பண்ண விடலான்ற மாதிரி பண்றாங்க. இதுல குறிப்பா எந்த பேசிஸ்ல நடக்க போகுதுன்னு தெரியல. சீசன் 6 மாடலா இல்ல சீசன் 7 மாடலா அப்படின்றது தெரியல. ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கும். எனக்கு சீசன் 6 மாடல் எடுத்துட்டு வந்து நம்மளே ஜட்ஜ் செலக்ட் பண்ற மாதிரி எடுத்துட்டு வந்து ஜட்ஜை உட்கார வச்சு தீர்ப்பு கொடுக்க வைங்க. அருமையா இருக்கும். அப்பதான் ஏகப்பட்ட சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம்ல. டிபேட் வைஸ்ல, பாயிண்ட் பேஸ்ல. ஸோ 4ல இருந்து ஒரு சம்பவம் தொடரும்னு நான் நினைக்கிறேன். இது ஒண்ணு. அடுத்து ஆதிரை மற்றும் கனி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பார்வதி யாரை நாமினேட் பண்ணியிருப்பா? கண்டிப்பா பார்வதி சபரியை போட்டிருப்பா. இன்னொரு ஆள் வந்து வியானா இல்ல ரம்யாவை தான் போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி கனி கெஸ் பண்றாங்க. கரெக்ட் தான். வியானாவை போல ரம்யாவை தான் போட்டாங்க. ரம்யா பார்வதியை போட, பார்வதி ரம்யா போடன்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இதுல தான் போட்டிருப்பா. அந்த பாசிபிலிட்டிஸ் எனக்கு தோணுது அப்படின்ற டிஸ்கஷனும் போகுது. அடுத்து கொஞ்ச நேரம் பொறுத்து கட் பண்ணிட்டு இங்க விஷுவல்ஸ் வந்தா, இப்போ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குமான்ற மாதிரி ஆதிரை கேட்குறாங்க. கண்டிப்பா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்காது. 7 பேர் தான் இருக்காங்க. பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். அதனால கொடுக்க மாட்டாங்க. ஒன்னா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அது எப்படிங்க இந்த வாரம் டபுள் பண்ணியே தானங்க, வேற ஆப்ஷன் இல்லை. இல்லை அந்த சைடு ஸ்ட்ராங் பிளேயர்ஸா இருக்காங்க. அந்த ஸ்ட்ராங் பிளேயர்ஸா இருந்தா எப்படி எலிமினேட் பண்ண முடியும்? அதை பண்ண மாட்டாங்களே. அதுக்குன்னு எப்படி பண்ணாம விட முடியும்? இப்ப கவுண்ட் இப்ப இந்த வாரம் 1ன்னு எடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் 2ன்னு போச்சுன்னா 14 12 பேர் தான் இருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரீ டாஸ்க் 12வது வாரத்தில் ஃப்ரீ டாஸ்க்னா 12 பேரா போவாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இடிக்குதே நம்போது. ஆமா, அதுக்கான விஷயங்கள் ரொம்ப இடிக்குதுல. 12 பேர் போக முடியாது, ரொம்ப ஆள் அதிகமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா ஆதிரை சொல்றாங்க. அப்போ மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும் போல, மிட் வீக் எவிக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆதிரை உட்காந்து பேசுறாங்க. நமக்கு என்னமோ மிட் வீக் எவிக்ஷன் இந்த வாரமும் இருக்குமோ, இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் மிட் வீக் வச்சா கூட ஆச்சரியம் பண்றதுக்கு இல்லை. ஏன்னா இதே மாதிரி சீசன் 7ல மிட் வீக் எவிக்ஷன் வச்சாங்க. அதுல வந்து அனன்யா போனாங்க. ஒரு 2 வாரமோ 3 வாரம் கழிச்சு மிட் வீக் எவிக்ஷன்ல போனாங்க. ஸோ இப்போ இந்த வாரங்கள்ல கூட மிட் வீக் எவிக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அடுத்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். வினோத் அவர்கள் 31.19%, 21,000 வாக்குகள். முதல் நாளே அவருடைய ஓட்டு பிச்சுக்கிட்டு போகுது. அதில் குறிப்பாக பல பேரோட ஓட்டுகள் இங்கே வந்து வினோத்துக்கு உழுதுன்றதை நம்மளால பார்க்க முடியுது. ரெண்டாவது இடத்துல சபரி 18.63, 12,000 வாக்குகள். கிட்டத்தட்ட சபரிக்கு யார் ஓட்டு போடுவா? இன்னொரு பக்கம் அந்த சைடில் இருக்கிற கேங் கனி, இந்த கேங் இருக்காங்கல்ல, அதில் விக்ரமோட ஓட்டுகள் இருந்து எல்லாமே சபரிக்கு வருதுன்னு நான் பார்க்குறேன். அடுத்து கமருதீன் 17.23, 11,599. பார்வதியோட ஃபேன்ஸோட ஓட்டுகளும் இங்கே வருகிறது. கமருதீனுக்கு கிளியரா தெரியுது. அடுத்து சாண்ட்ரா 14.9, 10,000. ஸோ சாண்ட்ராக்கும் பார்வதியோட ஃபேன்ஸ் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சாண்ட்ராவும் அந்த 10% மேலே இருக்காங்க. போன வாரம்லாம் 5-6 தாண்ட முடியாமல் தவிச்சிட்டு இருந்த சாண்ட்ராக்கு சடனாக ஓட்டு வர்றது. ஒரு பக்கம் அழுறாங்க, அது ஒன்று. இன்னொரு பக்கம் இது. அடுத்து வியானா, எஃப்ஜே மற்றும் ரம்யா. இதில் ரம்யாவோட அவுட்டு காலி. வியானா 6.9, எஃப்ஜே 6.4. கிட்டத்தட்ட ஒரு 300 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் வியானாக்கும் எஃப்ஜேக்கும். ஆனால் ரம்யா அவர்கள் 4.5, 3,200. கிட்டத்தட்ட 1,400 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. ரம்யாவுக்கு பாயசத்தை போட்டு வீட்டுக்கு அனுப்ப போறாங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.